நம்ம போட்ட போது ஒர்க்அவுட் கமிட்டி 3 மாசத்துல பேசி முடிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த ரிவிஷன் டைமும் வந்தாச்சு. அப்போ ஒரு ஒர்க்லோட டைம் ஸ்லிப் ஆகிடுமா என்னங்கிறது தெரியல. முதல்ல அந்த ஒர்க்லோட பேசி முடிச்சு அதுக்கான போஸ்ட் சேங்ஷன் கொடுத்து ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 31 என்ன இன்க்ரீஸிங் ஆஃப் நம்பர் ஆஃப் சர்வீஸ் இருக்கோ அதுக்காக கான்சிக்வெண்ட்டாக போஸ்ட் சேங்ஷன் கொடுத்து அதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு பிறகு இந்த வேல்யூஷன் பேசி முடிச்சா சரியா எந்த முகாந்திரமும் இல்லை. ரெண்டாவது அலவன்ஸ் கமிட்டி அதுவும் 3 மாதத்துல பேசி முடிக்கப்படும். எந்த 3 மாதம்னே தெரியல. இருக்கிற அலவன்ஸை டபுளாக கொடுக்குது. நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் 10 ரூபா இருந்தால் 20 ரூபா கொடுக்கறதுக்கு கமிட்டி போட்டு பேசணுமான்னு தெரியல. இப்போ நாட்டில் கமிஷன் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இந்த கமிட்டி. அலவன்ஸ் கமிட்டி பேசி முடிக்கிறதுக்கு 2.5 வருஷம் 1.5 வருஷமா இது எதையுமே பேசாம எப்படி பண்ண முடியும்? இதோட ரிசல்ட் நமக்கு தெரியல. ஒர்க்லோடு கமிட்டி 2 டைம் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி ஆஃபீஸ் செக்ரட்டரி ஆனாங்க, திரும்ப ரீகான்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஒர்க்லோடுக்கும் 2 கமிட்டி, அஃபீஷியல் கமிட்டி, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு கமிட்டி, ரெவன்யூ அக்கௌண்டிங் ஒரு சைடு, அசஸ்மெண்ட்டுக்கு ஒரு சைடு. அவுட்புட்டே தெரியல. என்ன பேசியிருக்கிறாங்க, கமிட்டி கூடியிருக்கா, அவங்க பேசியிருக்காங்களா, யூனியனுக்கு எதாவது கம்யூனிகேஷன் இருக்கா, நாங்கள் என்ன பேசணும் நீங்கள் என்ன சொல்லணுங்கிறத இல்லை. ரெண்டாவது காலையில் வரும்போது வளாகத்தில் காவல்துறையை கடந்து தான் இங்கே வந்துருக்கோம். உள்ளே வந்த ஊடகத்தினுடைய செய்தியாளர் கொடுக்குறோம். நான் கூட நினச்சேன் இன்னைக்கு மழையில் முடிஞ்சிடும் போல, செட்டில்மெண்ட் ஏதாவது சைன் ஆக போகுது. ஒன்றே ஒன்று மட்டும் தான் பாக்கி டோக்கன் கொடுக்கல. கடந்த முறை டோக்கன் வாசல் போலீஸ் இன்ஸ்பெக்டர் டோக்கன் கொடுத்தாரு. அந்த டோக்கன் இந்த வாட்டி இல்லை. எல்லாம் மற்ற எல்லா இத்தியாதியும் நடந்திருக்கு. இது எலக்ட்ரிசிட்டி போர்டு ட்ரெடிஷனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு. வேஜ் நெகோசியேஷன் செக்ஷனே ஸ்பாயில் ஆகுது. வேஜ் நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா 10 பேரை பிடிச்சி கூப்பிடுவோம், இண்டிவிஜுவலாக பேசுவோம், 1 or 2 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் 5 பேரை வச்சு பேசுவோம், அப்புறம் 3 பேர் வச்சு பேசுவோம், அப்புறம் ஒருத்தர் வச்சு பேசுவோம். கடைசியாக அமைச்சராக யாரை வந்து பேசி ஃபைனல் பண்ணி நாங்கள் கூட குறைச்சி அவங்ககிட்ட கேட்கும்போது இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுவோம். அவங்களாம் இருக்க மாட்டாங்க. இப்படி கொஞ்சம் பேர் இருக்கும். இது எல்லாத்தையும் மாற்ற மாதிரி பண்ணுறது சரியில்லை. நடந்த மாதிரி A4 ஷீட்டில் வேஜ் டிவிஷன் ப்ரொபோசல் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி கொடுக்க முடியாதுங்கிறத போர்டு புரிஞ்சுக்கணும். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். A4 ஷீட் தான் லாஸ்ட் டைம் இதே நெகோசியேஷன் டேபிளில் சொன்னேன். A4 ஷீட்டில் கொடுத்து வேஜ் நெகோசியேஷனை கேவலப்படுத்துறீங்கன்னு தான் சொன்னேன். அதே திரும்ப சொல்கிறேன். அதே A4 ஷீட்டில் எகைன் கொடுத்து அதே பேட்டர்னை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நினச்சா சரியாக இருக்காது. வேஜ் டிவிஷன் செக்ஷன் இருக்குது, செக்ரட்டரியேட் பிரான்ச் இருக்குது, இதுக்கான ப்ரொபோசல் இருக்குது, ஒரு பிரசிடென்ட் இருக்குது. ரெண்டாவது ஒரு செட்டில்மெண்ட் போட்டால் நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் வரைக்கும் தான். அடுத்த செட்டில்மெண்ட் அதை ரெனியூ பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு செட்டில்மெண்ட் வரைக்கும் அது கோர்ஸ் வரும். நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் எல்லாம் சேஞ்சஸ்க்கு உட்பட்டது. அதுதானே 1 and 2 இல்லைன்னு ஆர்டர் போட்டால் இல்லைன்னு யார் சொல்ல முடியும்? எலக்ட்ரிசிட்டி போர்டில் எந்த ஆர்டரையும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யார் இங்கே இருக்கிறா? யார் சொல்ல முடியும் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது? சர்வீஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் இல்லையா? போர்டு ஆர்டரில் அமெண்ட்மெண்ட் இல்லையா? எதுக்கு போர்டு இருக்கு? இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சுட்டு நெகோசியேஷனுக்கு போக முடியாது. செட்டில்மெண்ட்டில் போர்டு ஆர்டரில் தான் பிபியில் ப்ரொசீடிங்ஸ் தான் போட்டிருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் தான் போட்டிருக்கு இல்லைங்கிறது. லாஸ்ட் செட்டில்மெண்ட்லாம் 6% 10,000க்கு மேலே உள்ளவங்களுக்கு கொடுக்கலன்னு ஃபைட் பண்ணி வெளியில் நின்று தொடர்ந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கிறோம். இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஃபைல் போகுது வருது 10,000 பேருக்கு சம்பளம் கொடுக்குறது. அதுக்கு முந்தின செட்டில்மெண்ட் கொடுத்தது நிறுத்ததே கீப்பிங் அஃபென்ஸ் ஆர்டர் போட்டிருக்கு. அது கொடுத்துருக்கலாம்ல. எல்லாத்துக்குமே கவர்மெண்ட்டை கேட்கணும் BP2 எக்ஸாம்ஷன் வராது அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்புறம் போர்டு என்ன இருக்குது, நம்ம எதுக்கு இருக்கிறோம்? எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டுக்கு போகணும். வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு போனாலும் கவர்மெண்ட்டுக்கு போகணும். 6%க்கும் கவர்மெண்ட்டுக்கு போகணும். ஆட்களை எடுக்கிறதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு போகணும். 10,000 பேர் எடுக்கிறதுக்கு போன ஃபைலு 1,700 பேர் 1,800 பேர் நின்று போச்சு. இப்போ 60,000 வேகன்சி இருக்கு. யாருக்கு சம்பளம் கொடுக்க போகிறோம் தெரியல. இது எலக்ட்ரிசிட்டி போர்டில் நீங்கள் யாருக்கிட்ட வேலை பார்க்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் எதை கேட்டாலும் நெகட்டிவ் அப்ரோச்சாக இருக்குது மேனேஜ்மெண்ட்டில். யாருக்கு உங்களுக்கு யாருக்கிட்ட வேலை பார்க்குறீங்க? யாருக்காக வேலை பார்க்குறீங்க? நாங்கள் யாருக்காக வேலை பார்க்குறோம்?
எதை கேட்டாலும் தர மாட்டோம், கொடுக்க மாட்டோம். மேலே சொல்லிட்டாங்க, கீழே சொல்லிட்டாங்க, இதை சொல்றதுக்கு மேனேஜ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு காலைல பேப்பர்ல வந்துருக்கு, பிரிட்டன்ல இருந்து வர்றாங்க. நம்ம இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை போர்காஸ்ட் பண்ணி பவர் பர்ச்சேஸ் பண்றதுக்கும் நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவைங்கிறத பார்க்கறது. நமக்கு அவனுக்கு 4.5 மணி நேரம் டைம் வித்தியாசம். அவன் இங்கே உள்ள சீதோஷ நிலையை கணிச்சு அவன் போர்காஸ்ட் பண்ணி அவன் கொடுக்குற பவரை நம்ம வாங்கி, அதே கதை தான் என்எஸ் அண்ட் எங்க. என்ன நடக்குதுன்னே புரியல. போன செட்டில்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா எல்லாமே ரைட் சைசிங் மேன் பவரை இன்டைரக்டா இம்ப்ளிமெண்டேஷன். யாரும் சொல்லி கொடுத்து போனாங்களோ தெரியாது, அப்படியே டிட்டோ நடந்துகிட்டே இருக்கு. போஸ்ட் சாங்ஷன் செக்ஷன் ஒன்று இருக்கு. சிஇ ஆஃபீஸ்லாம் 1% கூட சாங்ஷன் கிடையாது. 99% அபாலிஷ், டிஸ்கண்டினியூஸ். என்னத்தை சாங்ஷன் பண்ணுவாங்க? ஒர்க்லோடு பேசி போஸ்ட் சாங்ஷன் பண்ணுறதுக்கு அது சாங்ஷன் செக்ஷன். அது நான் ஒரு வாட்டி கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, புக்லேயே எழுதினேன், போஸ்ட் அபாலிஷன்லேயே போர்டு வச்சிடலான்னு. பிஓ மேடம் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல தான் எழுதுது. எதுவுமே நடக்கலையே, எதுவுமே இல்லையே. இப்போ இருக்கக்கூடிய வேகன்சியே ஃபில் பண்ணலை. 60,000க்கு மேலே வேகன்சி இருக்கு, ஃபீல்டில் ஆள் இல்லை. ஒரு முறை டிடி சார்ட்ட பேசும்போது கூட சொன்னார், அன்னைக்கெல்லாம் அப்படி இருந்து இன்னைக்கு இப்படி மேன் பவர் இப்படி இருக்கு, ஏதாச்சும் பண்ண தான் வேணும்.